உங்களுக்காகவே நான். தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது குறித்து விசாரணை நடத்திட வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கூறி வரும் நிலையில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின் அஇஅதிமுகவோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து மரணமடைந்திருப்பதால் அந்த மர்ம முடிச்சுகள் மேலும் இறுகி உள்ளதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோடநாடு பங்களா கொலை கொள்ளை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த கனகராஜின் மரணம், இவர் ஜெயலலிதாவிடம் சில ஆண்டுகளுக்கு முன் ஓட்டுநராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மரணமடைந்த சில மணி நேரங்களிலேயே கோடநாடு கொலை கொள்ளையில் கனகராஜுக்கு உடந்தையாக இருந்ததாக காவல்துறையால் தேடப்பட்ட அவரது கேரள நண்பர் சயான் குடும்பத்துடன் விபத்தில் சிக்குகிறார். இதில் இவரது மனைவியும் குழந்தையும் நிகழ்விடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற சயான் கோவையில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் அப்படி என்னதான் இருக்கிறது? கொலை கொள்ளை நடைபெற்ற பிறகு தற்போது கோடநாடு எஸ்டேட்டின் நிலை என்ன என்பதை குறித்து புலனாய்வு செய்ய நேரில் களமிறங்கியது புதிய தலைமுறை. கிடைத்த தகவல்கள் நம் அதிர்ச்சியை மேலும் அதிகரிக்கவே செய்தன. இதுவரை பொதுமக்களின் பார்வைக்கு வந்திராத கோடநாடு எஸ்டேட் மற்றும் பங்களாவை மையமிட்டுள்ள மர்மங்களின் பின்னால் என்னதான் இருக்கிறது என்பதை கண்டறிய நேரில் களமிறங்கியது புதிய தலைமுறையின் புலன் விசாரணை குழு. நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரியிலிருந்து மலைப்பாதையில் கோடநாடு வியூ பாயிண்ட் சாலையில் 10வது கிலோமீட்டரில் ஆரம்பமாகிறது கோடநாடு எஸ்டேட். ஏழு மலைகள், 200 ஆண்டு கால பழமையான 862 ஏக்கர் தேயிலை தோட்டம், தோட்டத்தின் நடுவே அழகான ஏரி என இயற்கை எழில் கொஞ்சும் இடம் கோடநாடு எஸ்டேட். கொட்டி கிடக்கும் பசுமைக்கு நடுவே கட்டி எழுப்பப்பட்டுள்ள பிரம்மாண்ட வெள்ளை மாளிகை. ஜெயலலிதா சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்திலும் பின் அங்கிருந்து இங்கு ஹெலிகாப்டரிலும் வந்திறங்குவார். அவர் வரும்போது பயன்படுத்தும் ஹெலிபேடை கடந்த நாம் நம் பயணத்தை தொடர்ந்தோம். ஜெயலலிதா எப்போது கோடநாடு வந்தாலும் பேட்டரி கார் மூலமாக எஸ்டேட்டை சுற்றி பார்ப்பது வழக்கம். தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் அன்போடு கலந்துரையாடுவதும் உண்டு. கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் கோடநாடு வந்த ஜெயலலிதா மிகுந்த ஆசையோடு எஸ்டேட் நடுவில் இருக்கும் ஏரியில் படகு சவாரி செய்துள்ளார்.
இனி கோடநாடு வரமாட்டோம் என்பதை அறியாதவராய். எஸ்டேட் தொழிலாளர்களுக்கென்று இங்கு குடியிருப்புகளும் உள்ளன. இவை போக மருத்துவமனை, தேயிலை தொழிற்சாலை, நன்னீர் ஏரி, மலர் சாகுபடி என பிரம்மாண்டங்கள் நிறைந்த கோடநாடு எஸ்டேட்டில் பசுமை போர்த்திய ஒரு மலையின் உச்சியில் நிமிர்ந்து நிற்கின்றது கோடநாடு பங்களா. இதுதான் கோடநாடு பங்களா. இதுவரை எந்த காட்சி ஊடகத்திலும் வந்திராத பிரம்மாண்ட பங்களாவின் பிரத்யேக காட்சிகள். நுழைவு வாயில்களை கொண்ட பங்களாவில் 9ஆம் எண் நுழைவு வாயில்தான் ஜெயலலிதா பங்களாவிற்கு செல்லும் பாதை. இதைத்தான் ஜெயலலிதா பயன்படுத்தினார். உள்ளே சென்றவுடன் பிரம்மாண்ட வெள்ளை மாளிகையாக காட்சி தரும் பங்களா 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் உள்ளே ஜெயலலிதா செல்ல தனி பாதையும் மற்றவர்கள் உள்ளே செல்ல தனி பாதையும் உள்ளதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. சுற்றிலும் ஜன்னல்கள், 2 கூட்ட அரங்குகள், முதல்வர் அலுவலகம் மற்றும் அதிகாரிகளுக்கான அறைகள் என அழகான மர வேலைப்பாடுகளுடன் கூடிய பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது இந்த பங்களா. 20க்கும் அதிகமான விசாலமான அறைகளை கொண்டுள்ளது கோடநாடு பங்களா. 15 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட கோடநாட்டில் உள்ள பங்களா முற்றிலும் குளிர்சாதன வசதியும் செய்யப்பட்டது. பங்களாவின் வெளியே நடைப்பயிற்சி செய்ய கத்தரிப்பூ வண்ணத்திலான பூக்கள் நிறைந்த தோட்டம் ஒன்றும், அமர்ந்து பேச பல வண்ண பூக்கள் நிறைந்த தோட்டம் ஒன்றும் உள்ளன. இங்கு அம்புக்குறியிட்டு காட்டப்படும் இடத்தில்தான் ஜெயலலிதாவின் அறை உள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா ஓய்வெடுப்பதும் இந்த அறையில்தான். ஜெயலலிதா வருகையின் போது மட்டுமின்றி எப்போதுமே இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இங்கே அம்புக்குறியிட்டு காட்டப்படுவது காவல்துறையினரின் குடியிருப்பு. ஜெயலலிதா மிகுந்த இறை நம்பிக்கை கொண்டவர் என்பது அனைவரும் அறிந்ததே. இங்கே சுட்டிக்காட்டப்படுவது விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயருக்கான கோவில். ஜெயலலிதா இங்கு வரும்போது தவறாமல் இங்கு வழிபாடு நடத்துவது வழக்கம்.
இந்த கோவிலுக்கு செல்லவும் தேயிலை தோட்டத்தில் நடைப்பயிற்சி செய்யவும் நடைபாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக கோடநாடு வரும்போது எஸ்டேட் உள்ளே கார் ஓட்டும் பழக்கம் உள்ளவர் ஜெயலலிதா. அதற்காக அவருடைய ஆசையான கருப்பு ஜீப் வீட்டின் வாசலில் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காவல்துறையினரின் பாதுகாப்பை தாண்டி தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் 24 மணி நேரமும் பங்களாவை சுற்றி தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடும் பாதுகாப்பையும் தாண்டி 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு கொள்ளையர்கள் இந்த பங்களாவை நெருங்குகின்றனர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்படுகிறார். அந்த நள்ளிரவில் நடைபெற்றது என்ன? And motive of the crime also, no, to loot the money. No, that is the main motive. And we are inquiring. Any other motive is there? Otherwise, any other persons involved in this case? That's what we are inquiring. So far investigation, only 11 accused, and the motive is to loot the money. It is a case of dacoity with the murder. காவல்துறை கூறிய பதில்களில் இருந்து எழும் கேள்விகள் என்ன? ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் கோடநாடு பங்களாவை நோக்கி வருகின்றன 3 கார்கள். இன்னோவா, எண்டோவர், சாண்ட்ரோ ஆகிய 3 கார்களில் மொத்தம் 11 பேர் கொண்ட கும்பல் கோடநாடு பங்களாவை வந்தடைகிறது. பங்களாவிற்குள் நுழையும் பிரதான வாயில்களான 8, 9, 10 ஆகிய வாயில்களின் கதவுகளை காரை கொண்டு உடைக்க முயற்சித்ததாக காவல்துறை கூறுகிறது. 8ஆம் எண் நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த கிருஷ்ண பகதூரை சரமாரியாக தாக்குகிறது கொள்ளை கும்பல். இதில் நிலைகுலைந்த கிருஷ்ண பகதூரை இறந்து விட்டார் என நினைத்து அருகில் நின்ற தேயிலை ஏற்றிச் செல்லும் லாரியில் அவரை தூக்கி வீசுகின்றனர். தொடர்ந்து பங்களாவின் வலதுபுறத்தை அடைந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்த ஜன்னல்களை உடைத்ததாக கூறுகிறது காவல்துறை. அதே நேரத்தில் 9 மற்றும் 10 ஆகிய நுழைவாயில்கள் வழியாக நுழைய முயன்ற கொள்ளை கூட்டத்தின் ஒரு பகுதியினர் 9ஆம் எண் கதவை உடைத்து பங்களாவின் முன்பகுதியை அடைந்து ஜன்னல் வழியாக ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் அறைக்குள் நுழைந்ததாக கூறுகிறது காவல்துறை. அதே சமயத்தில் 10ஆம் எண் நுழைவு வாயிலில் கொலை வெறியுடன் வேகமாக நுழைந்த கும்பல் தடையாக இருந்த பாதுகாவலர் ஓம் பகதூரை கண்மூடித்தனமாக தாக்கியதோடு அவர் கழுத்தை துண்டால் இறுக்குகிறது. இதில் ஓம் பகதூர் நிகழ்விடத்திலேயே பலியாகிறார். கொலை கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் நள்ளிரவு 2 மணிக்குள் பங்களாவை விட்டு வெளியேறுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஏராளமான மர்மங்கள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் புதிய தலைமுறையின் புலன் விசாரணையில் மேலும் பல கேள்விகள் எழுந்தன. கொள்ளையர்கள் பங்களாவின் 8, 9, 10 ஆகிய கதவுகளை உடைத்ததாக சொல்கின்றது காவல்துறை. ஆனால் கதவுகள் எந்தவித சேதாரமும் இல்லாமல் உள்ளது புதிய தலைமுறையின் புலனாய்வில் அம்பலமாகி உள்ளது. அல்லது சேதப்படுத்தப்பட்ட கதவுகள் மிக விரைவாக புதுப்பிக்கப்பட்டனவா என்ற கேள்வியும் எழுகிறது. பங்களாவின் ஜன்னலை உடைத்து ஜெயலலிதா மற்றும் சசிகலா அறைக்குள் கொள்ளையர்கள் நுழைந்ததாக சொல்கிறது காவல்துறை. ஜன்னலை உடைத்துச் செல்லும் அளவிற்கு பாதுகாப்பின்றியா இருந்தது கோடநாடு பங்களா என்ற கேள்வியும் எழுகிறது. மேலும் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் நம் புலன் விசாரணையில் ஏதும் தென்படவில்லை. அவ்வளவு பெரிய பங்களாவில் ஒரு கொலை செய்து வெறியுடன் நுழைந்த கொள்ளையர்கள்
கரடி பொம்மையையும் தொழிலாளர்களுக்கு வழங்கும் கைக்கடிகாரத்தையும் மட்டுமா எடுத்துச் சென்றனர்? இதைவிட ஆச்சரியமான ஒன்று, கொலை நடந்த 10வது எண் கதவு உள்ள பகுதியில் கோவில் மற்றும் எஸ்டேட் அலுவலகம் உள்ளது. அப்படியெனில் கோவிலில் ஏதும் கொள்ளையடிக்கப்பட்டதா? பங்களாவிற்கு செல்ல முடியாத அந்த பாதையை கொள்ளையர்கள் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தேசிய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பில் இருந்த ஜெயலலிதாவின் பங்களாவில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாதது எப்படி? கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படாதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. கோடநாட்டில் நடந்த கொள்ளை தொடர்பாக விளக்கம் கேட்க முற்பட்டது புதிய தலைமுறை. பலமுறை முயற்சித்தும் கொடநாடு எஸ்டேட் நிர்வாகத்திடம் எந்த ஒரு விளக்கமும் கிடைக்கவில்லை. எத்தகைய பதில் கிடைத்தாலும் வெளியிட தயாராக இருக்கிறது புதிய தலைமுறை. முதலமைச்சரினுடைய இல்லம், தற்காலிக தலைமைச் செயலகம் என்று இருந்த கொடநாட்டு பங்களாவில் கொள்ளை என்று தொடர்ந்து அரங்கேறியிருப்பது மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமையாகும். இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் நம் புலன் விசாரணையில் எழுகின்றன. விடை தெரியாத கேள்விகளோடு சென்னையை நோக்கி விரைந்தோம் நாம். தொலைவில் மர்மங்களோடு மெல்ல மறைந்து கொண்டிருந்தது கோடநாடு பங்களா.